ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழரசு மேகசின் ஃபெப்ரவரி மந்த்து வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தசாமி நினைவு அரங்கம் வந்து திறந்திருப்பார். மு.க. ஸ்டாலின் சார் வந்து விழுப்புரம் மாவட்டம் வழுதாரெட்டி கிராமத்தில் கோவிந்தசாமி அவர்களுக்கு வந்து அவர் வந்து முன்னாள் அமைச்சர். அவருக்கு வந்து 4 கோடி ரூபாய் செலவில் வந்து அவரோட திருவுருவ செலவுடன் கூடிய நினைவரங்கத்தை வந்து திறந்து வச்சிருப்பார். அடுத்தது வந்து அது கூடவே வந்து சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் வந்து கட்டியிருப்பார். அதுவும் அன்றைக்கி தான் 28/1/2025 வழுதாரெட்டி கிராமத்தில் 22 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா போராளிகளுக்கு 5,70,00,000 ரூபாய் செலவில் வந்து பார்த்திங்கன்னா மணிமண்டபத்தை வந்து திறந்து வச்சுருப்பார். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் திருக்குறள் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கலாம். பொறுமையுடையவர் ஆற்றவர் ஆற்றின் அருமையுடையார் செயல், அரிய செயல்களை ஆற்றுவருக்கு உரிய முறையான வழியில் செய்து முடிக்கும் திறமை உடையவர்கள் பெருமைக்குரியவர்களாவார்கள் சொல்லியிருப்பாங்க. இது கலைஞரோட உரையர்லேருந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து நம்ம ஒரு சில இம்பார்ட்டண்ட் டாபிக் மட்டும் பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் சாலையில் 26/1/2025 அன்று தமிழ்நாட்டு சார்பில் வந்து நடைபெற்ற குடியரசு நாள் விழாவில் வந்து அவர்கள் வீர தீர செயல் புரிந்தவர்களுக்கான காவலர்களுக்கு வந்து பதக்கம் வழங்கினது வந்து ஃபஸ்ட் பேஜில் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்குறள் வந்து இம்பார்ட்டண்ட்டு. மற்றபடி இதெல்லாம் நம்ம உள்ளே பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் சார்பில் வந்து குடியரசு நாள் விழா வந்து நடந்துச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே வந்து நடந்துச்சு. 26/1/2025 அன்னைக்கு காலையில் வந்து நடந்துச்சு. போக்குவரத்து காவல் படையினரின் மோட்டார் சைக்கிள் அணிவகுப்புடன் முதலமைச்சர் அவர்கள் வந்து வருகை புரிந்தார்கள். அவருக்கு வந்ததை வந்து அவர் மேடையை வந்து சுற்றி வந்து பார்வையாளர்களை வாழ்த்து தெரிவித்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டு அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS அவர்கள் வந்து அவரை வரவேற்றார். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விமானப்படை வீரர்களின் மோட்டார் சைக்கிள் அணிவகுப்புடன் விழா மேடைக்கு வருகை தந்தது வந்து ஆளுநர் அவர்கள் RN ரவி அவர்கள் வந்து வந்தாங்க. அவர்களை வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தோன்னா மலர்குத்து வழங்கி வரவேற்றார். முப்படையின் உயர் அதிகாரிகளையும் காவல் உயர் அதிகாரி ஆகியோரையும் அவர் அறிமுகம் பண்ணி வச்சார். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் வந்து பார்த்தோன்னா முன்னிலையில் வந்து ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா RN ரவி அவர்கள் வந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார்கள். அப்போ ஹெலிகாப்டர் வந்து கீழே பறந்து தேசிய கொடி மேலே மலர் தூவிதுன்னு சொன்னாங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா இராணுவ படைப்பிரிவு கடற்படை இதெல்லாம் பிரிவுகளுங்க. கடற்படை பிரிவு, இராணுவ கூட்டுக்குழல் முரசை பிரிவு, வான்படை பிரிவு, கடலோர காவல் படைப்பிரிவு, இராணுவ படை ஊர்தி, கப்பற்படை ஊர்தி, வான்படை ஊர்தி, கடலோர காவல் படை ஊர்தி, முன்னாள் இராணுவத்தினர் படைப்பிரிவு, CRPF படைப்பிரிவு, CRF கூட்டு குழல் முரசை பிரிவு, CISF படைப்பிரிவு, RPF படைப்பிரிவு, தமிழ்நாடு சிறப்பு காவல் பெண் படைப்பிரிவு, சிறப்பு படை கமாண்டோ படைப்பிரிவு, குதிரை படைப்பிரிவு, தமிழ்நாடு வனத்துறை படைப்பிரிவு, தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் படைப்பிரிவு, ஊர்காவல் படைப்பிரிவு, தேசிய மாணவர் படைப்பிரிவு, நாட்டு நலப்பணி திட்ட படைப்பிரிவு உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவினரோட அணிவகுப்பை வந்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் சொன்னாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து வீர தீர செயல் புரிந்தவர்களுக்கான அண்ணா பதக்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்களை வந்து முதலமைச்சர் வந்து வழங்கினார்கள் சொன்னாங்க. அண்ணா பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா உயிருக்கு போராடிய 3 பேரை வந்து சென்னை தீயணைப்பு கட்டுப்பாட்டு துறையில் பணிபுரிந்து வரும் முன்னாள் தீயணைப்பு வீரரான திரு K. வெற்றிவேல் அவர்கள் வந்து காப்பாற்றினதுனால அவருக்கு வந்து வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் வந்து வழங்கப்பட்டது. மத நல்லிணத்திற்காக வந்து SA அமீர் அம்சா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிற்கான கோட்டை அமீர் மத நல்லெண்ணிக்கை பதக்கம் வந்து வழங்கப்பட்டது. விவசாய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா திருந்திய நெல் சாகுபடி கடைபிடித்த அதில் உற்பத்தியை பெற்றவர் விவசாயியான முருகவேல் அவர்களுக்கு வந்து நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்திக்கான சிறப்பு விருது வந்து வழங்கப்பட்டது. காந்தியடிகள் காவலர் பதக்கம் வந்து கல்லாய்ச்சாராயத்தை கட்டுப்படுத்தியதற்காகவும்
சின்ன மா சின்ன மாகாணம் சின்ன கமனம். அடுத்தது வந்து மகா மார்க்கஸ் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. பதக்கம் காந்தியடிகள் காவலர். இதில் வந்து பார்த்திங்கன்னா காந்தி பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி அவர்கள், சிவா அவர்களுக்கும் பூமாலை அவர்களுக்கும் வந்து காந்தி பதக்கம் வந்து வழங்கப்பட்டது. சிறந்த காவல் நிலையத்திற்கான விருது வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறந்த காவல் நிலையத்திற்கான முதலமைச்சர் விருது வந்து மதுரை மாநகரத்தை சேர்ந்த C3 SS காலனி காவல் நிலையத்திற்கு வந்து முதல் பரிசு போயிருக்கு. கே காசி அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. திருப்பூர் வடக்கு காவல் நிலையம் வந்து 2வது பரிசும் உதயகுமார் அவர்கள் வாங்கியிருக்காரு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி காவல் நிலையத்துக்கு வந்து 3ஆம் பரிசு மத்திய அரசன் வந்து வழங்கியிருக்காரு. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலை கல்லூரி மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகள் வந்து நடந்துச்சு. தமிழக அரசு சாதனை விளக்கும் வகையில் வந்து பல்வேறு துறைகளிலும் அலங்கரிக்க அணிவகுப்பு வந்து நடந்துச்சு. அது எல்லாமே வந்து முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் ஆளுநர் அவர்களும் வந்து கண்டு கழித்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஜஸ்ட் வந்து முதல் பரிசு வந்து இப்போ இந்த குடியரசு நாள் விழாவில் வந்து அரசு திட்டங்களை விலக்கி வந்து அணிவகுத்து வந்து அலங்கார ஊர்தியில் வந்து அணிவகுப்பு நடந்திருக்கும்ல, அதில் வந்து யார் வெற்றி பெற்ற எந்த துறை வந்து வெற்றி பெற்றுச்சுன்றதுன்னா முதல் பரிசு வந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, 2வது பரிசு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு, 3வது பரிசுக்கு வந்து இந்து சமய அறநிலைத்துறைக்கும். கலை நிகழ்ச்சியில் வந்து பார்த்தோன்னா எந்த ஸ்கூல் வின் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எர்வின். இதெல்லாம் தேவையில்லைங்க, நம்மளுக்கு இது மட்டும் போதும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை தெற்காசியாவிற்கே முன்மாதிரி மாநிலமாக உருவாக்கிட இந்த அரசு அனைத்து முயற்சிகளை மேற்கொள்ளும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது நம்ம வந்து 6/1/2025 சட்டப்பேரவையில் வந்து 2025ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் முதல் கூட்டத்தொடர் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்களின் உரையை வந்து பார்த்தோன்னா மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் திரு மு அப்பாவு அவர்கள் வந்து வாசித்தார். அதை தான் வந்து ஆளுநரோட உரையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மாண்புமிகு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களே வணக்கம். இதில் வந்து ஒரு வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த அரசின் வழிகாட்டியாக விளங்கும் ஐயன் வள்ளுவரின் காலத்தால் அழியாத வாக்கினை நினைவு கூர்ந்து எனது உரையை தொடங்குகிறேன். இந்த ஒரு லைன் வந்து இம்பார்ட்டண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. ஒரு பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராதியல்வது நாடு. பசியும் பிணியும் பகையும் மற்ற நாடுதான் சிறந்த நாடு என பாராட்டப்படும். இது வந்து நம்மளுடைய ஆளுநர் அவர்களோட உரையில் வந்து இது வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. திருக்குறள்லாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். இவர் சொல்லியிருப்பார் 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழ்கிறது. நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழ்கிறது சொல்கிறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து 5.4% தான் வந்து நம்மளோட மாநிலத்தோட பங்கு இருக்கும் முன்ன அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 40 ஆண்டுகளில் வந்து அவ்வளோதான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போது 9.21% உயர்ந்துள்ளது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 9.21% வந்து ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்தியாவுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். 2030 வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து $1 trillion பொருளாதாரமாக உயர்த்துவது தமிழ்நாட்டின் தனது இலக்காக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து பொருளாதார குறியீடுகளில் தமிழ்நாடு எட்டியுள்ள வளர்ச்சியானது அதன் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளில் பிரதிபலிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது அச்சீவ் பண்ணியிருக்க அந்த ஹைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து நம்மளுக்கு அது தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மருத்துவம், கல்வி, சமூக நலனையும் மேம்படுத்துவதில் நாட்டிற்கு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவத்தில் கல்வி, சமூக நலனையும் அதை மேம்படுத்துவதில் வந்து நாட்டில் வந்து முன்னோடி மாநிலமாக திகழ்துன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அவருடைய இப்போ எல்லாமே அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாட்டு தலை சிறந்த திட்டங்களில் ஒன்றான கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து பார்த்தோன்னா மகளிரின் பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுத்துள்ளது. கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா அவங்களோட பொருளாதார மேம்பாட்டை வந்து உயர்த்துவதற்காக வழிவகுத்துள்ளதுன்னு சொல்கிறாங்க.
இவர் வந்து அதில் மெயின் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் வந்து மகளிரின் பொருளாதார மேம்பாட்டுக்கு வந்து வழிவகுத்தது. குறைந்தபட்ச வருமானத்தை வந்து உறுதி செய்கிறதுனால ஒரு சமச்சீரான நோக்குடைய அரசின் கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா வறுமையில் இந்த திட்டம் குறைந்துள்ளது. பெண்களுடைய வறுமையை வந்து இந்த திட்டம் வந்து குறைத்திருக்கு. பெண்களுடைய உரிய உரிமையும் அதிகாரமும் அளிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தில் வந்து 1000 ரூபாய் பெறும் குடும்பங்களில் வந்து பார்த்தோன்னா 1.15 கோடி குடும்பங்கள் வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மகளிரின் விடியல் பயணம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா விடியல் பயணம் திட்டம் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டோட முன்னோடி திட்டமாக வந்து விளங்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 571 கோடி மேற்பட்ட பயணங்களை வந்து பெண்கள் வந்து மேற்கொண்டார்கள் சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே 2021 பார்த்தோன்னா 32 லட்சமாக இருந்த பெண்களோட தினசரி பயண எண்ணிக்கை வந்து தற்போது வந்து 57 லட்சமாக வந்து உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து பெண்களோட முன்னேற்றத்திற்கு வந்து இது அதிகரிச்சிருக்கு, வழிவகுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மாநில திட்டக்குழு வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்கு. அதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு குடும்பமும் சராசரியாக மாதத்துக்கு வந்து 888 ரூபா சேமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பணி சூழலில் வந்து பெண்களின் பங்களிப்பினையும் மேம்படுத்தியுள்ளதாக வந்து மாநில திட்டக்குழு வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் பாராட்டு பெற்ற திட்டம் வந்து பார்த்தோன்னா மதிய உணவு திட்டம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முதல்ல நீதி கட்சியின் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தோன்னா 1000 விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் மாணவர்களுக்கு வந்து மதிய உணவு வந்து வழங்கினாங்க. இதுதான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. 1962 வந்து பார்த்திங்கன்னா பள்ளியோட சேர்க்கையை வந்து விகிதத்தை அதிகம் பண்ணணும்னு சொல்லிட்டு இடைநிற்றலை வந்து விகிதத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு இதோட அப்ஜெக்டிவாக வச்சுட்டு காமராஜர் அவர்கள் வந்து பார்த்தோன்னா மாநிலம் முழுவதும் வந்து இத்திட்டத்தை வந்து விரிவுபடுத்தினாங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டினை போக்கும் வகையில் வந்து 1982 வந்து இத்திட்டத்தை வந்து சத்துணவு திட்டமாக மாற்றினார். 1989 கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தோன்னா இத்திட்டத்தை வந்து உணவுடன் முட்டையும் வழங்கி ஊட்டச்சத்தினை உயர்த்தி இத்திட்டத்தினை மேலும் மேம்படுத்தின சொல்கிறாங்க. அடுத்தது வந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வந்து தமிழ்நாட்டின் பெயரை வரலாற்றில் பொன்னேடுகளாக பொறிக்க செய்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. அரசு தொடக்கப்பள்ளி குழந்தைங்களுக்கு சூடான சத்தான காலை உணவு வந்து தினந்தோறும் வழங்கப்படுது. தொடக்கப்பள்ளி ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான பாயிண்ட். அடுத்தது வந்து வருகையில் குறிப்பிடத்தக்க அளவு வந்து முன்னேற்றம் வந்துச்சு. அதே மாதிரி ஊட்டச்சத்தும் அதிகரித்து வகுப்பறையில் உட்காந்து குழந்தைங்க வந்து கவனிக்கிற திறனும் மேம்படுச்சுன்னு சொல்கிறாங்க. கிராமப்புறங்கள் இதை வெற்றியை தொடர்ந்து கிராமப்புறங்களில் உள்ள 3995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலும் வந்து இத்திட்டத்தை வந்து விரிவுபடுத்தினாங்க. இப்போது இது மாநிலம் முழுவதும் பார்த்தோன்னா 34,987 தொடக்க பள்ளிகள் வந்து இருக்குது. இதில் வந்து 17.53 லட்சம் பள்ளி குழந்தைகள் வந்து காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் அவர்கள் பயனடைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி வாய்ப்பு வந்து கிடைக்க செய்யும் நோக்கத்தினாலும் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் வந்து மாணவர்கள் வந்து பொறியியல் இன்ஜினியரிங் வேளாண்மை உள்ளிட்ட அனைத்து தொழில்முறை படிப்புகளும் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு போனாங்களா அவங்களுக்கு வந்து 7% வந்து ரிசர்வேஷன் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து அரசு வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட முன்முயற்சியின் கீழே வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்வி கட்டணம், விடுதி, போக்குவரத்து கட்டணம் உள்ளிட்ட எல்லாத்தையுமே வந்து அரசே இருக்குன்னு சொல்கிறாங்க. கடந்த 4 நிதியாண்டில் வந்து கல்வியாண்டில் வந்து பார்த்தோன்னா 1165 கோடி ரூபாய் வந்து இதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் வந்து 35,530 மாணவர்கள் வந்து பயன்பெற்றிருக்காங்க. ஏழை குடும்பத்தில் வந்து மாணவிகள் வந்து உயர்கல்வி நிறுவனங்களில் பயில்வதை உறுதி செய்வதற்காக அரசு வந்து மற்றும் ஒரு திட்டத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க. புதுமை பெண் திட்டம் என்னும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் அவங்க வந்து அந்த ஒரு கேர்ள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து இளங்கலை யூஜி போய் சேரும் போது அவங்க கல்வியாண்டு முழுவதும் பார்த்தோன்னா 1000 ரூபாய் வந்து அவங்களுக்கு வழங்கப்படும் சொல்கிறாங்க. மாதம் 1000 ரூபாய் வந்து வழங்கப்படும் சொல்கிறாங்க.
இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்ச நாள்லேருந்து பார்த்தோன்னா இன்ன வரைக்கும் 4.25 lakhs வந்து மாணவிகள் வந்து பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து மாணவிகள் வந்து அவங்க சீக்கிரம் மேரேஜ் பண்ணியிருக்காமல் அவங்கள வந்து உயர்கல்வி சேர்க்கை விகிதம் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ஆண்டில் வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து இப்போது இது வந்து டைரக்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான் இந்த ஸ்கீமு. இது வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி பயின்றவர்களுக்கும் வந்து இந்த திட்டத்தை வந்து விரிவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை வந்து எங்கெங்கெல்லாம் விரிவுபடுத்துகிறாங்கன்னா நம்ம பார்த்தோம்ல நம்மளோட ஸ்கூல் எய்டட் ஸ்கூல்லையும் வந்து இப்போ விரிவாக்கப்படுறாங்க. இதோட அப்ஜெக்டிவ், இதோட குறிக்கோள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் நிலவும் நல்ல வளர்ச்சியை தொடர வேண்டும். அடுத்தது வந்து கல்வியின் மூலம் பாலின சமத்துவ மேம்பாட்டினையும் தங்களுக்குரிய அதிகாரத்தையும் பெண்கள் பெற வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து உயர்கல்வியோட சேர்க்கையை வந்து அதிகம் பண்ணணும். அதே மாதிரி கல்வியின் மூலம் வந்து பாலின சமத்துவத்தை வந்து மேம்படுத்தணும்னு சொல்கிறாங்க. தங்களுக்கு கிடைச்ச அதிகாரத்தையும் பெண்கள் வந்து தங்களுக்குரிய அதிகாரத்தை வந்து பெண்கள் வந்து பெற வேண்டும் என்பது வந்து குறிக்கோளாக சொல்கிறாங்க. அடுத்தது வந்து புதுமை பெண் திட்டம் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தமிழ் புதல்வன் திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து தமிழ் வழியில் வந்து 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் உயர்கல்வி பயிலும் காலத்திலும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்காக வந்து தமிழ் புதல்வன் திட்டத்தை வந்து கடந்த ஆண்டு தொடங்கியுள்ளார்கள் சொல்கிறாங்க. இந்த திட்டத்தில் கீழ் வந்து நடப்பு கல்வியாண்டில் மட்டும் வந்து 3.52 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பட்டுள்ளனர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்வரோட கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து திறன் வாய்ந்தவர்களாக உருவாக்குவது தான் வந்து இதோட எய்ம் சொல்கிறாங்க. இப்போ நான் முதல்வன் திட்டத்தோட எய்ம் என்னன்னு கேட்டாங்கன்னா 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்களோட திறன் வாய்ந்தவர்களாக உருவாக்குவது தான் இதோட இலக்குன்னு நம்ம வந்து எய்முன்னு நம்ம வந்து பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து திறன்மிக்க இளைஞர்களின் தலைநகரமாக வந்து எதை நிறுவுறாங்கன்னு கேட்டாங்கன்னா இதுவும் இம்பார்ட்டன்ட்ங்க. தமிழ்நாட்டை வந்து நிலைநிறுத்துகிறாங்க. 2023-24 ஆண்டில் வந்து இத்திட்டம் வந்து தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் தொழிற்பயிற்சி நிறுவனங்களுக்கும் விரிவுபடுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2085 கல்வி நிறுவனங்களும் 14.62 லட்சம் மாணவர்களும் பயன்பெற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா வந்து பார்த்திங்கன்னா 2,58,597 மாணவர்கள் வந்து வேலை பெற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து விளையாட்டுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போன்ற பிரம்மாண்டமான டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் வந்து விளையாட்டு பொருட்களை அடங்கிய தொகுப்புகளை வந்து வழங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கத்தொகை திட்டம், அரசு பணியில் வந்து விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டு மூலமா வந்து பணி நியமன ஆணைகள் வந்து வழங்குறது. இது எல்லாமே வந்து விளையாட்டுத்துறைக்கும் அவங்க பண்ண விஷயம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வலிமையமைக்கதொரு விளையாட்டு மையமாக உருவாக்கி வருகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே வந்து முன்னணி மாநிலமாக தொடர்ந்து திகழ்ந்து வருதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளும் 299 அரசு பொது மருத்துவமனைகளும் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 8713 துணை சுகாதார நிலையங்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்களும் பொதுமக்களுக்கான இடையான விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 25:1000. 25 டாக்டருக்கு வந்து 1000 பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதனால் வந்து சுகாதார குறியீடுகள் வந்து மேம்படுத்தியுள்ளன. நிறைய வந்து நம்ம ஹெல்த் இண்டெக்ஸ்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து ஆண்டுதோறும் 15 லட்சம் நபர்கள் வந்து உயர்தர சிகிச்சை வந்து பெற்றிட தமிழ்நாட்டிற்கு வருகை தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து இந்தியாவின் மருத்துவ தலைநகரமாக தமிழ்நாடு விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மக்களை தேடி மருத்துவம் என்ற முன்னோடி திட்டத்திற்காக 2025 ஆண்டிற்கான ஐக்கிய நாடுகளின் முகமைகளுக்கு இடையான விருது
ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது மிக முக்கியமான இது. ஐக்கிய நாடுகளின் முகமைகளுக்கு இடையான விருது வந்து எந்த திட்டத்துக்கு வழங்கினாங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்காக வழங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி நபர்கள் வந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் வந்து பயன்படைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து விபத்து நடந்த 48 மணி நேரத்தில் வந்து கட்டணமில்லா சிறந்த அவசர சிகிச்சையை அளித்திட நாட்டிற்கே முன்னோடியாக விளங்கும் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 என்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு வந்து செயல்படுத்தி வருதுன்னு சொல்கிறாங்க. இத்திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் பேர் வந்து தன்னுடைய விலைமதிப்பற்ற மனித உயிர்களை வந்து காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து கட்டணமில்லா மருத்துவ சேவையை பெறுவதற்காக தனிநபர் உச்ச வரம்பு பார்த்திங்கன்னா 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக தற்போது உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுயிர் காப்போம் வந்து திட்டம் வந்து நம்மை காக்கும் 48 விபத்து நடந்த 48 மணி நேரத்துக்குள்ளே கட்டணமில்லா சிறந்த அவசர சிகிச்சை வந்து அளிக்கணும்னு சொல்கிறாங்க. 3 லட்சத்திற்கு மேற்பட்டவங்க பயன்பட்டிருக்காங்க. கட்டணமில்லா மருத்துவ சேவை பெறுவதற்காக தனிநபர் உச்சமரம் வந்து 1 லட்சத்துலேருந்து 2 லட்சமாக வந்து இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தந்தை பெரியாரோட கொள்கையையும் பின்பற்றி அவர்களோட நலனை வந்து இது பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்திற்கான சட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து இயற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வலுவான இதில் வந்து இன்னுயிர் காப்போம் வந்து திட்டத்திற்காக வந்து 48 மணி நேரத்தில் வந்து கட்டணம் எல்லாம் இதை நம்ம பார்த்துட்டோமா. அடுத்தது வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாடு செயல் திட்டங்கள் என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தினெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் வசதி, தெருவிளக்கு, சாலை கட்டமைப்பு போன்ற அடிப்படை வசதிகளை அளித்து அவர்களின் குடியிருப்புகளையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும் வகையில் வந்து செயல்படுறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்தது வந்து தொல்கொடி திட்டம் வந்து பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் தேவையான அடிப்படை வசதிகளை அளித்திட தொல்குடி திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். ஆதி திராவிட பழங்குடி சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு வணிக மற்றும் தொழில் முன்முயற்சிகளை ஊக்குவிப்பதற்காகவும் தொழில் தொடங்குவதற்காகவும் மூலதன மானியம், வட்டி மானியம் ஆகியவற்றை வழங்குவதற்காகவும் இந்த திட்டம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோன்னா தூய்மை பணியாளர்களை வந்து தொழில் முனைவோராக மாற்றத்துக்காக இறந்த தூய்மை பணியாளர்களின் வாரிசுகளோட அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா 60 கோடி ரூபாய் மானியத்தில் வந்து 213 நவீன கழிவறை அகற்றும் வாகனங்களை வந்து ஒதுக்கீடு செய்ய தமிழக அரசின் புரட்சிகரமான திட்டமாக வந்து இது இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் பழங்குடியினரோட குறியீடுகளை வந்து வளர்ச்சி குறியீடுகளை மேம்படுத்தும் வகையில் வந்து தொழில் முனைவோருக்கு கடனுதவி வழங்குவதற்காக ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு முதலமைச்சரின் சமூக பொருளாதார மேம்பாடு திட்டம் சிஎம் அரைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சார். இதன் மூலமாக வந்து அவர்கள் வந்து பொருளாதாரம், சுதந்திரம், தன்னம்பிக்கையை உயர்த்தி கொள்ளலாம் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இப்போ யூபிஜி வரைக்கும் படிக்கிறாங்க ஒரு மாற்றுத்திறனாளினா அவரோட இது வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட கல்வி உதவித்தொகையை வந்து அண்மையில் வந்து அரசு வந்து 2 மடங்காக உயர்த்திச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பிஜி வரைக்கும் படிக்கிற மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு டிஎன் ரைட்ஸ் திட்டத்தில் வந்து கீழ் விழுதுகள் என்னும் அழைக்கப்படும் மாற்றுத்திறனாளிகளின் ஒருங்கிணைக்கும் சேவை மையங்களை அமைத்திட அரசு வந்து முனைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. சோழிங்கநல்லூரில் இதன் முதல் மையம் வந்து திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து மரபுசார் கைவினை தொழில்களில் வந்து இதர சிறு தொழில்களை வந்து மேம்படுத்திட கலைஞர் கைவினை திட்டத்தை வந்து அண்மையில் வந்து அரசு தொடங்கியிருக்கு. இதில் வந்து 25 தனித்துவமிக்க கைவினை தொழில்கள் கலைகளை வந்து பாதுகாத்திடவும் அனைத்து தரப்பினரும் வந்து பயன்பெறும் வகையிலையும் வந்து பார்த்தோன்னா இந்த சேவை தொழில்களுக்கும் மானியத்துடன் கூடிய கடன் வசதி மற்றும் நிதி உதவி வந்து எளிதாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து உள்ளூர் கைவினைஞர்கள் வழங்கும் சேவையை நவீன முறையில் வந்து வடிவமைச்சு கொள்ளும் அணுகுமுறையையும் இத்திட்டம் வந்து மூலம் அரசு வந்து செயல்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. இத்திட்டத்தின் மூலம் ஏற்றத்தாழ்வுகளை அகற்று இளைய தலைமுறையினரும் கல்வி வாய்ப்புகளை தடையின்றி வழங்கிட
வழங்கிட்டு தான் இதோட அப்ஜெக்டிவ், இதோட நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம வாய்ப்பளிக்கும் திட்டமாகவும் செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. எது வந்து சம வாய்ப்பளிக்கக்கூடிய திட்டமாக செயல்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏற்றத்தாழ்வுகளை அகற்றும் திட்டமாக செயல்படப்படுறதுன்றதும் கலைஞர் கைவினை திட்டம். இது என்ன, யார் கொண்டு வந்தாங்க, எதற்காக, இதோட அப்ஜெக்டிவ் என்னன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து கைத்தறி துறையில் வந்து எப்படி மேம்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் ஒருங்கிணைந்த பெருவளாகம் யூனிட்டி மால் வந்து கொண்டு வராங்க. எதற்குனா தமிழ்நாட்டினோட பண்பாடு மற்றும் மரபினை வந்து பாதுகாத்து தேசிய அளவில் முன்னிலைப்படுத்தும் விதமாக வந்து இது கொண்டு வராங்க. எங்கன்னா சென்னை எழும்பூரில் வந்து கைத்தறி வளாகத்தில் வந்து 4.5 லட்சம் சதுரடி பரப்பில் 227 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து இது அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நூற்புத்துறையில் வந்து தமிழ்நாட்டை வந்து முன்னிலை மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு நூற்பு தொழில்நுட்ப மேம்பாட்டிற்காக வந்து அடுத்த 10 ஆண்டுகளுக்கு வந்து 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6% வட்டி மானியம் வந்து வழங்குவதற்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது வந்து அரசின் முன்னோடி திட்டமாக வந்து செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து இத்துறையை வந்து நவீனமயமாக்கி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2024 25 ஆண்டு தொடங்கி அடுத்த 6 ஆண்டுகளில் தலா 3.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிராமப்புறங்களில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற குறிக்கோள். இதோட அப்ஜெக்டிவ் வந்து என்னங்க, 8 லட்சம் கான்கிரீட் வீடு வந்து கட்டியிருக்கணும் கடந்த 6 ஆண்டுகளில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. குடிசை இல்லாத மாநிலமாக உருவெடுப்பதற்காக தமிழ்நாட்டின் பயணம் 2010 ஆண்டில் தலா 60,000 ரூபாய் என்ற மதிப்பீட்டில் வீடுகளை அமைப்பதற்காக கலைஞர் வந்து வீடு வழங்கும் திட்டத்தை வந்து தொடங்கினார். கடந்த 14 ஆண்டுகளாக இத்தொகை வந்து 6 மடங்காக உயர்த்தியிருக்காங்க. 6 மடங்கு உயர்த்தியிருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். உயர்த்தி 3.50 லட்சம் ரூபாயாக எட்டியுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அது ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போ கலைஞர் அவர்களுடைய வீடு வழங்கும் திட்டம் வந்து 2010 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அப்போ கொடுக்கும்போது 60,000 தான். இப்போ வந்து 3,50,000 வந்து ரூபாயை வந்து எட்டியுள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதே வந்து பிரதமர் அவர்களின் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 2016 ஆண்டில் வீட்டு ஒன்றிற்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டது 1.20 லட்சம் ரூபாய் மதிப்பீடுன்னு சொல்கிறாங்க. கடந்த 8 ஆண்டுகளாக வந்து அது எதுவுமே உயர்த்தப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பிரதமரோட ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழே பயனளிக்கும் வீட்டிற்கு ஒன்றிற்கு வழங்கப்படும் மானிய தொகையானது இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.82 லட்சமாக தராங்கன்னு சொல்கிறாங்க. மாநில அரசின் பங்களிப்பு வந்து 1.72 லட்சம். அவங்க கொடுக்கறது வந்து மொத்தத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா அதாவது மொத்த மதிப்பில் 60% என்பது நாட்டினிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது மொத்த பில்டிங் வேலையில் 60% வந்து காசாக கொடுக்குறன்றது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப குட்டி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குங்க, நோட் பண்ணிக்கணும். கலைஞரின் கனவு இல்லம் வந்து பார்த்திங்கன்னா 8 லட்சம் கான்கிரீட் வீட்டை வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க கொடுக்குற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3.50 lakhs வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2010 வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 14 வருஷத்தில் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இப்போ வந்து 3.50 lakhsன்னு சொல்கிறாங்க. பிரதமரின் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழே வந்து 2016 ஆண்டு வந்து வீடு ஒன்றிற்கு நிர்ணயிக்கப்பட்ட 1.20 லட்சம் ரூபாய் மதிப்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 8 ஆண்டுகளில் வந்து உயர்த்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி கடைசியில் இவங்க எல்லாம் சேர்ந்து தரது அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 60% நாட்டிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது என்றார். கிராமங்கள் தோறும் வந்து இணைக்கப்படணுன்றதுக்காக வந்து முதல்வரின் கிராம சாலையை மேம்பாடு திட்டம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் வந்து கடந்த 2 ஆண்டுகளை வந்து 4,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து 9,653 கிலோமீட்டர் சாலைகளை வந்து மேம்படுத்தும் பணி வந்து வெற்றிகரமாக வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரக பகுதிகளை கூடுதலாக வந்து 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் வந்து மேலும் 2 ஆண்டுகள் வந்து நீட்டிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. 2019-2021 ஆண்டுகளில் வந்து பார்த்தோன்னா
5ஆம் கட்ட தேசிய, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, தேசிய குடும்ப நல ஆய்வு முடிவுகளின் அடிப்படையிலும் ஒன்றிய அரசோட நிதி ஆயோக் அமைப்பின் அடிப்படையில் வெளியிட்ட அறிக்கையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தொகையில் வந்து பன்முக வறுமை குறியீடு மல்டி டைமென்ஷனல் ப்ராவர்ட்டி இண்டெக்ஸின் கீழே வந்து 2.2% மக்கள் மட்டுமே ஏழைகள் இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. இதே வந்து தேசிய சராசரி நேஷனல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 14.96% வந்து பார்த்தோன்னா விட மிக குறைவு, சதவீதத்தை விட மிக குறைவு நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 2 ஆண்டுகளில் வந்து வறுமையை வந்து முற்றிலும் ஒழிப்பதற்காக இறுதி முயற்சியாக முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை வந்து நம்ம செயல்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. திட்டத்தை மாநில அரசு தொடங்க உள்ளது. மருத்துவம், வீட்டு வசதி, கல்வி வாய்ப்புகளை ஒருங்கிணைத்து வழங்குவதன் மூலமாக முதற்கட்டமாக 5 லட்சம் மிகவும் வறிய குடும்பங்களை மேம்படுத்துவதை இத்திட்டம் இலக்காக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. 5 லட்சம் மிகவும் வறிய குடும்பங்களை மேம்படுத்துவதை இத்திட்டம் இலக்காக கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஆதரவற்ற தனிநபர், முதியவர்கள், ஆதரவற்ற குழந்தைகள், ஒற்றை பெற்றோர் கொண்ட குடும்பங்கள், மாற்றுத்திறனாளி கொண்டவர்கள், மனவளர்ச்சி குறைபாடு கொண்டவர்கள், சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் உள்ளிட்ட குடும்பங்கள் மின்தங்கிய மக்களின் முன்னேற்றத்துக்காக தனி கவனம் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை வந்து மாநில அரசு தொடங்க உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து வேளாண் கொள்கை. இது வேளாண் விளைநிலங்களை பாதுகாப்பு பராமரிப்பதற்கு இந்த அரசு வந்து உறுதி பூண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. உழவர் நலத்துணைக்கென தனி வரவு செலவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்குன்னு சொல்கிறாங்க. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழே வந்து தரிசு நிலங்களில் வந்து வேளாண் நிலங்களாக மாறி வருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நெல், கரும்பு பயிரிடும் விவசாயிகளுக்கு உயர்த்தப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் கூடுதலாக ஊக்கத்தொகை, முழு மானியத்துடன் கூடிய மின் இணைப்புகள் போன்றவற்றை வழங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 1573 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களும் மின்னணு தேசிய வேளாண் சந்தையிடு ஈனாம் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. ஈனாம்ன்ற இது வந்து இணைக்கப்பட்டிருக்கு சொல்கிறாங்க. கடந்த 2021ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 5779 கோடி ரூபாய் மதிப்பிலான 19.60 லட்சம் மெட்ரிக் டன் வேளாண் பொருட்களை வந்து மின்னணு தேசிய வேளாண் சந்தையின் மூலம் வந்து ஈனாம் மூலமா வந்து பரிவர்த்தனை வந்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. மின்னணு பரிமாற்றம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 4055 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு 16.13 லட்சம் விவசாயிகள் பயனடைந்து உள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னணு வேளாண் வர்த்தகத்தில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்வுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈனாம் போர்ட்டல் மூலிமா வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறோம். 2021ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 5779 கோடி ரூபாய் மதிப்பிலான 19.60 லட்சம் மெட்ரிக் டன் வேளாண் பொருட்களையும் வந்து மின்னணு தேசிய வேளாண் சந்தையின் மூலம் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இதனால் வந்து முன்னோடி மாநிலமாக திகழ்துன்னு சொல்கிறாங்க. சிறுதானியங்கள் உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கில் வந்து தமிழ்நாடு சிறுதானிய இயக்கத்தினை வந்து செயல்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. குறுவை பருவத்தில் வந்து குறைந்த நீர் தேவைப்படும் பயிர்களான அதுங்கள்லாம் வந்து பயிர் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து பல்வேறு திட்டங்களை வந்து அரசு வந்து செயல்படுத்தும். தன்னிறைவு அடையிறதையும் பயிர் சுழற்சியும் வந்து ஊக்குவிக்கிறது தான் இதோட மெயின் குறிக்கோளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2023ஆம் ஆண்டில் வந்து பார்த்தோன்னா 40,554 ஹெக்டரில் இருந்த பரப்பளவு இப்போ வந்து 3 மடங்கு உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 1.11 லட்சம் ஹெக்டராக உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மண்ணின் உயிர்த்தன்மையும் வளத்தையும் பாதுகாக்க 206 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் வந்து மண்ணுயிர் காப்பும் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் பால் உற்பத்திக்கு 3 ரூபாய் வந்து அதிகம் பண்ணி உயர்த்தி கொடுத்துருக்காங்க. 2024ஆம் ஆண்டு முதல் வந்து நுகர்வோரின் நலனை பாதிக்காத வகையிலும் தமிழ்நாட்டில் சுமார் 4 லட்சம் ரூபாய் பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையிலும் பால் கொள்முதல் விலை 6 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. 6 ரூபாய் வந்து உயர்த்தியிருக்காங்க சொல்கிறாங்க. நீர் ஆதாரங்களை உயர்த்தப்பட்டு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1916 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள
24,468 ஏக்கர் நிலங்களுக்கு பயனளிக்கும் 1045 ஏரிகள், குளங்கள், பவானி ஆற்றில் 15 TMC உபரி நீரை பயன்படுத்துவது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகவும் சொல்கிறாங்க. இந்த ஏரி, இந்த குளங்கள், இந்த பவானி ஆற்றோட நீர், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க சொல்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டங்க. மாநிலங்களுக்கு இடையே இருக்க இது பாயும் இதுலேருந்து நம்மளுக்கான ஷேரை வந்து வாங்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. காவேரி ஆற்றில் வந்து குறுக்கே மேகதாது அணை தடுப்பதுக்கான எல்லா முயற்சி எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மீனவர்களை வந்து பிடிக்கிறத வந்து அவங்களை விடுவிக்கிறதுக்கான எல்லா முயற்சி எடுத்திருக்காங்க சொல்கிறாங்க. 2021 ஆண்டில் வந்து 1219 மீனவர்களை வந்து 1106 மீனவர்களை வந்து விடுவிக்க முயற்சி பண்ணியிருக்காங்களாம். தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம், தமிழ்நாடு ஷோர், இது என்ன பண்ணுறாங்கன்னா, கடந்த 5 ஆண்டில் வந்து பார்த்தோன்னா கடந்த 5 ஆண்டுகளில் 1675 கோடி ரூபாய் செலவில் கடலோர பல்லுயிர் பெருக்கம், கடற்கரை பாதுகாப்பு, கடற்கரையோர சமூகங்களின் வாழ்வாதார மேம்பாடு, கடலோர பகுதிகளில் மாசு கட்டுப்பாடை வந்து கவனம் செலுத்துகிறாங்க. கடல் சார்ந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதும் கடலோர பகுதிகளில் நீடித்த நிலைத்த வளர்ச்சியை உறுதி செய்வது இதோட நோக்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மக்களின் குறைகளை தீர்க்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 நாட்களில் வந்து மனுக்களை பெற்ற 30 நாட்களுக்குள் அரசின் முக்கிய சேவைகள் அவர்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கும் நோக்கத்துடன் மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து 2023 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நகர்ப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2058 முகாமில் வந்து 9,05,000 லட்சம் மனுக்கள் வந்து பெறப்பட்டிருக்கு. அதோடு வந்து 2344 மனுக்கள் வந்து முகாம்களில் வந்து 12,525 கிராம ஊராட்சிகளை வந்து இந்த திட்டம் வந்து செயல்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. 15 அரசு துறைகள் சேவைகளை ஒருங்கிணைத்து 44 அத்தியாவசிய பொது சேவைகளான பட்டா மாற்றம் இன்னும் இதர சேவைகளை வந்து நம்ம வந்து வழங்குகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சட்டம் ஒழுங்கை வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு வந்து நல்லபடியாக காப்பாற்றுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த பெண் தொழில் பணியாளர்களில் வந்து 41% பெண்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவிலே மொத்த பெண் தொழில் பணியாளர்களில் 41% பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ளனர்கள்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற அமைதியான வளர்ச்சியும் உகந்த சூழல் தான் தமிழ்நாட்டை நோக்கி புதிய தொழில் முனைவோர்கள் வந்த வண்ணம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க வந்து அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிற முதலீடுகளை ஈர்க்கிறதுல அமெரிக்கா பயணம் வந்து பண்ணியிருப்பார் நம்மளுடைய முதல்வர் அவர்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 11,500 வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய 7,500 கோடி ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஈர்த்திருப்பாருன்னு சொல்லுவார். ஃபோர்ட் நிறுவனம் வந்து மீண்டும் சென்னையில் வந்து தனது உற்பத்தியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 2021 ஆண்டு முதல் இது வரைக்கும் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக தனியார் முதலீட்டு திட்டங்களை வந்து உறுதி பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து அந்நிய முதலீடுகள் வாயிலாக பெரம்பலூர், அரியலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை போன்ற வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்களில் வந்து அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய காலனி உற்பத்தி துறையில் வந்து தற்போது பெரும் முன்னேற்றம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மாநிலத்தோட தென் பகுதியாக உள்ள தூத்துக்குடி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கண்டிப்பாக இதில் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. பசுமை ஹைட்ரஜன் திட்டங்களுக்கான மையமாக மாறி வரும் வேளையில் பசுமை திட்டங்களுக்காக மையம் வந்து எதுனா தூத்துக்குடி. அதே மாதிரி சூரிய மின்கலன் மற்றும் அதன் தொகுப்புகள் உற்பத்திக்கான அதுக்கான பெருந்திட்டங்கள் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறத சொல்கிறாங்க. பசுமை ஹைட்ரஜனோட திட்டத்திற்கான மையமாக வந்து தூத்துக்குடி மாறிட்டுருக்கு. அதோடைய சூரிய மின்கலன் மற்றும் அதோட தொகுப்புகளுக்கு வந்து திருநெல்வேலி மாறிட்டுருக்கு. தகவல் தொழில்நுட்ப மையம், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு, மின்னணு மற்றும் மின் வாகனங்களுக்கான மையமாக மேற்கு மண்டலம் குறிப்பாக கோயம்புத்தூர் வந்து மாறிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஓசூர் பகுதிகள் கோயம்புத்தூர் முக்கியமாக மாறிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கிடையே வடக்கு மண்டலம் வந்து நாட்டின் வாகன உற்பத்தியின் தலைநகரமாக தனது முன்னிலையை தொடர்ந்து நிறுத்தி வருகிறதுன்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடினா பசுமை ஹைட்ரஜன், திருநெல்வேலினா சூரிய மின்கலன் மற்றும் அதோட தொகுப்பு, அதே மாதிரி கோயம்புத்தூர் அண்ட் ஓசூர்னா தகவல் தொழில்நுட்ப மையம், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு, மின்னணு மற்றும் மின் வாங்கலுக்காக மையமாக இருக்குது கோயம்புத்தூர் அண்ட் ஓசூர். வடக்கு வந்து பார்த்தோன்னா வாகன உற்பத்தியின் தலைநகரமாக தனது முன்னிலை எப்பவும் போல இருக்குன்னு சொல்கிறாங்க.
தமிழ்நாட்டில் வந்து தொழில் வளர்ச்சிக்கு வந்து மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் வந்து புதிய தொழில் பூங்காக்கள் வந்து நிறுவிட தேவைப்படுற சூழல் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் 45,000 ஏக்கர் நிலங்களை வந்து கண்டறிஞ்சு அதில் வந்து 14,000 ஏக்கரை வந்து கையகப்படுத்தியிருக்காங்க. தஞ்சாவூர், பெரம்பலூர், தருமபுரி, தேனி மாவட்டங்களில் புதிய சிப்காட் பூங்காங்களில் வந்து அமைக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் வந்து வல்லம், வடகாலியில் வந்து 706 கோடி ரூபாய் செலவில் வந்து தமிழ்நாட்டு அரசால் உருவாக்கப்பட்ட 18,720 படுக்கைகளை கொண்ட தொழிற்சாலை பணியாளர்களுக்கான இந்தியாவின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இந்த பாயிண்ட்டு, இந்தியாவின் மிகப்பெரிய வீட்டு வசதி திட்டம் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. மாநிலம் முழுவதும் பெண்களுக்கான பாதுகாப்பான வசதியான தங்குமிடம் வந்து தோழி விடுதி வசதி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதுவும் வந்து செயல்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து டைட்டில் பார்க்கை வந்து சென்னை ராஜீவ் காந்தி சாலையில் வந்து ரொம்ப இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்ங்க, 2000 ஆண்டு வந்து நிறுவியிருப்பார். தமிழ்நாட்டில் வந்து தகவல் புரட்சிக்கு அது வந்து வித்திட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2வது 3வது நிலை நகரங்களை வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து நம்ம இப்போ வந்து திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் டைட்டில் பூங்காவையும், தஞ்சாவூர், சேலம், விழுப்புரம், தூத்துக்குடி ஆகிய இடங்களில் மினில் டைட்டில் பூங்காவையும், திருச்சி, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் வந்து எல்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்காவையும் வந்து தொடங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஏஐக்காக செயற்கை நுண்ணறிவு இயக்கத்தையும் வந்து கல்வி, வேளாண்மை, தொழில், ஆராய்ச்சி, மருத்துவம் போன்ற துறைகளில் கவனம் செலுத்த அடுத்த 5 ஆண்டில் வந்து இந்தியா வந்து முன்னணி செயற்கை நுண்ணறிவு மையங்களில் ஒன்றாக தமிழ்நாடு நிலைநிறுத்தும் என்பதில் ஐயமில்லை என்று சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கடன் உத்தரவு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2023-24 நிதியாண்டில் வந்து 4,115 கோடி ரூபாய் கடனாக வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. முந்தைய ஆண்டுகளை ஒப்பிடும்போது 100% இது அதிகமாகவும் சொல்கிறாங்க. தமிழ்நாடு புத்தொழில் இயக்கம் நிதியம் டான்சீடு, தமிழ்நாடு புத்தொழில் இயக்க நிதியம் டான்சீடு வந்து ஆதி திராவிடர் பழங்குடியருக்கான புத்தொழில் நிதி, தமிழ்நாடு புத்தொழில் புத்தாக்கம் கொள்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இந்த பாயிண்ட்டை, இதையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து நம்ம தான் வந்து அதிக எண்ணிக்கையான ஸ்டார்ட் அப் வந்து மாநிலங்களில் தொடங்கப்பட்ட மாநிலங்கள் ஒன்றாக வந்து தமிழ்நாடு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருப்பாங்களா, 18 அமைப்பு சாரா தொழில் நிறுவனங்களில் வந்து 2.85 லட்சம் தொழிலாளர்களை வந்து புதிதாக சேர்க்கப்பட்டு மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையாக சுமார் வந்து 46 லட்சம் வந்து உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு தேவையான அந்த எல்லா சப்போர்ட்டையும் நம்மளால் பண்ண முடியும். அடுத்தது வந்து நாட்டிலேயே அதிக அளவில் தமிழ்நாடு நாட்டிலேயே அதிக அளவில் தமிழ்நாடு நகரமயமாகிய நிலையில் வந்து கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், சிங்கார சென்னை 2.0 நகர்ப்புற சாலை மேம்பாடு திட்டம் நாட்டிலே வந்து அதிக அளவில் வந்து சிங்கார சென்னை வந்து 2.0 நகர்ப்புற சாலை மேம்பாடு திட்டம் வந்து கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் போன்ற திட்டங்கள் மூலம் வேகமாக வளர்ந்து வரும் நகர்ப்புறங்களின் அடிப்படை வசதியை மேம்படுத்துறதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. சென்னையில் வந்து அனைத்து பகுதிகளும் வந்து சமச்சீரான வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் வந்து தமிழ்நாடு அரசு வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற லட்சிய திட்டத்தை தொடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. குறைந்த பகுதிகளை மேம்படுத்தவும் மாநகரின் வளர்ச்சி பாதையை அழைத்து செல்றதுக்காகவும் வந்து வடசென்னை வளர்ச்சி திட்டம் சொல்கிறாங்க. எல்லா பகுதியும் ஒன்றா இருக்கணும் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி. நகர்ப்புற சுற்றுச்சூழலை வந்து மேம்படுத்துறதுக்காக வந்து 18 மாநகராட்சி, 93 மாநகராட்சிகள் உயிர் அகழ்ந்தெடுத்தல் பயோமைனிங் திட்டங்களை மாநில அரசு தொடங்கியுள்ளது. இதன் மூலம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த வேர்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், பயோமைனிங் உயிர் அகழ்ந்தெடுத்தல். பல ஆண்டுகளாக குவிந்துள்ள பழைய கழிவுகளை அகற்றப்பட்டு அப்பகுதிகள் பூங்காக்களாகவும் பசுமை பகுதிகளாகவும் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இதுதான் பயோமைனிங். இந்த முறையில் வந்து சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் வந்து குப்பையை வந்து தரம் பிரித்து அகற்றும் செயலை வந்து மூலம் 96 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து அரசு தனியார் பங்களிப்பும் சாலை கட்டமைப்பு மேம்பாடு கணிசமான முதலீட்டை ஈர்க்கவும் உலகம் தரம் வாய்ந்த சாலைகளை கட்டமைப்பு திட்டங்களை தலை சிறந்த மேலாண்மை நடைமுறைகளை கொண்ட செயல் திட்டமாகவும் திகழறதுக்காக, அதாவது இது வந்து அரசு மற்றும் தனியாருங்க ரெண்டுமே கம்பைன் பண்ணுது. தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை தன்ஷா வந்து அரசு உருவாக்கியுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இதை முயற்சியாக மாநிலம் முழுவதும் பாதுகாப்பான விரைவான போக்குவரத்துக்கு வந்து உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க.
தொழில் புரிவதை வந்து எளிதாகிறதுக்காக அரசோட சேவைகளை பெற பொதுமக்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய சட்ட விதிகளை எளிமையாக்கிறதுக்காக சிம்பிள் ஜிஓ முன்னெடுப்பின் மூலம் வந்து பெரும் நிர்வாக சீர்திருத்தங்களை வந்து அரசு மேற்கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. கட்டட திட்ட வரைபட ஒப்புதலினை வந்து சுய சான்றிதழ் அடிப்படையில் விரைவாக பெறுறதுக்காக முயற்சி வந்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 36,134 பயனாளர்கள் வந்து இந்த 3 மாதத்தில் வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையோட மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து மாண்புமிகு பிரதமர் அவர்களிடம் முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்த தொடர் வேண்டுகோள் அடிப்படையில் வந்து 50% பாதி வந்து சென்ட்ரலோட ஷேர், பாதி வந்து ஸ்டேட்டோட ஷேராக வந்து பங்குதலின் மூலம் உதவி வழங்கிட வேண்டும் என்று நீண்ட கோரிக்கையை அரசு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்க சொல்லலாம். இதனால் இந்த பணியை வந்து வேகமாக முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பேருந்து வசதிகள் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா பேருந்து வந்து 2578 பேருந்துகள் வந்து புதுசாக வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி இதோட செயல்திறனை உறுதி செய்யறதோட இழப்பீடு நிதி ஆதரவினையும் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங், இப்போ வந்து நம்ம ஒரு லாஸ் ஆனாலும் நம்ம இயக்குவோம்ல, அது மக்களோட நலனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ் ஆகுதுல்ல, அதுதான் வந்து வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். இதை வந்து இந்த அரசு வந்து அளித்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய பேருந்துகள், பனிமலைகள், பேருந்து நிலையங்கள், ஒருங்கிணைந்த போக்குவரத்து மேலாண்மை அமைப்புகள், ITMS ஆகியவற்றை மூலம் குடிமக்களுக்கு வந்து பாதுகாப்பானவற்றை வந்து தராங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மின்துறையில் வந்து ஏற்படும் இழப்புகளை குறைக்கவும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் டான்ஜெட்கோ செயல்பாடு நிர்வாக திறனை மேம்படுத்திட தமிழ்நாடு மின் உற்பத்தி நிறுவனமாகவும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகமாகவும் TANPGCLனும் TNPDLஆவும் வந்து பிரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை நம்ம டான்ஜெட்கோவா சென்ட்ரல் ஒரு கட் பண்ணிவிடுங்க. இது பண்ணிட்டு TNGCL TNDCL அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இதை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உருவாக்கும் நோக்கத்துடன் இத்திட்டத்தை வந்து செயல்படுத்துறதா சொல்கிறாங்க. தனியாக தமிழ்நாடு பசுமை எரிசக்தி நிறுவனத்தையும் அரசு வந்து உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து 2021 வந்து தொடங்கப்பட்ட மின்னகம் என்னும் மின் நுகர்வோர் சேவை மையத்தில் வந்து வாயிலாக வந்து பெயர் மாற்றம், புதிய மின் இணைப்பு வழங்குதல், இதர புகார் அளித்தல் உள்பட்ட கோரிக்கைக்கு வந்து நிறைவேற்றுறாங்க சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சல் புயலால் வந்து 14 மாவட்டங்கள் 40 உயிரிழப்புகள் வந்து ஏற்படுச்சு. இதில் நிவாரணமாக 2000 ரூபாய் வந்து உடனே கொடுத்தாங்க. தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து 6675 கோடி ரூபாய் வந்து கேட்டிருக்காங்க. அதை இன்னும் விடுவிக்கலை. ஓகேங்களா. டாக்டர் அரவிந்த் பண்டக்காரியா அவர்களோட தலைமையில் வந்து 16வது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அவங்க கிட்ட வந்து என்னென்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, நிதி பகிர்வை 50% அதிகரித்தல், மாநிலங்களுக்கு இடையே நிதி பகிர்வுக்கு முற்போக்கான கணக்கீடு முறையை பின்பற்றுதல், மறுபகிர்வு என்ற பெயரில் வளர்ந்த மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படுவதை தவிர்த்தது, அவர்களின் செயல்திறனுக்கு உரிய நிதி பகிர்வை அளித்தல், வேகமாக வளர்ந்து வரும் நகர்ப்புற மக்கள் தொகை, அடிக்கடி ஏற்படும் இயற்கை பேரிடர்கள், முதியோர் மக்கள் தொகை போன்ற குறிப்பிட்ட சவால்களை எதிர்கொள்வதற்காக நிதி ஆதாரங்களை ஒதுக்குதல் ஆகியவை முக்கியமான தமிழ்நாடு அரசில் இது பண்ண சொல்கிறாங்க. இது வந்து நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பர் தான் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து திருக்கோயிலுக்கு வந்து அவங்க எவ்வளோ பண்ணாங்க அதெல்லாம் வேண்டாம். கேரளாவோட கோட்டயம் மாவட்டத்தில் வந்து வைக்கம் போராட்டத்தின் 100 வைக்கம் வீரர் தந்தை பெரியார் அவர்களின் மறுசீரமைக்கப்பட்ட நினைவகம் மற்றும் நூலகம். கேரளாவில் கோட்டயம் மாவட்டத்தில் வைக்கம் போராட்டத்தின் 100. வைக்கம் வீரர் தந்தை பெரியார் அவர்களின் மறுசீரமைக்கப்பட்ட நினைவகம் நூலகத்தினை திறந்து வைத்தார். வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியாரின் தீவிர ஈடுபாடும் கோவில் நுழைவு இயக்கத்திற்கான அவரது பங்களிப்பும் இந்தியாவின் சமூக நீதி சமத்துவத்திற்கான பாதையை வழிவகுத்துன்னு சொல்கிறாங்க. ரொம்ப இப்போ இந்த வேர்டு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. பெரியாரின் நெஞ்சில் தேய்த்த முல்லை அகற்றிடும் வகையில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சராகலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை வந்து செயல்படுத்தியது. தற்போது பழனி, மதுரை, திருச்செந்தூர், திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம், திருவல்லிக்கேணி ஆகிய இடங்களில் இயங்கி வரும் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் இதுவரை 286 மாணவர்கள் பயிற்சி பெற்றார்கள் சொன்னாங்க.
சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கான நிரந்தர சான்றிதழ்களை இணைய வழியில் எளிமையாக வழங்கிட இந்த அரசு உத்தரவிட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட கோவிலை பராமரிக்கிறதுக்கும் கொஞ்சம் காசு கொடுத்ததாக சொல்கிறாங்க. ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா சிறப்பு மலரை வெளியிட்டிருக்காங்க. இது ஜான்வரி மந்தோட தமிழரசு மேகசினில் வந்தது. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழடி அருங்காட்சியகம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்மளுக்கு ஆர்கியாலஜிக்கல்ட்டு நம்மளுக்கு ஒரு டாப்பிக்கே இருக்குது. முதலமைச்சர் அவர்களை திறந்து வைக்கப்பட்ட கீழடி அருங்காட்சியகம் ரொம்ப பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. 6 லட்சம் மேலான பொதுமக்கள் பார்வையிட்டாங்க. இதை தொடர்ந்து ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கை இருந்து கிடைச்ச பொருளை திருநெல்வேலியில் உலகம் தரம் வாய்ந்த பெருணை அருங்காட்சியகத்தில் அதில் கிடைச்ச பொருளாக வச்சு ஒரு அருங்காட்சியகம் மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ராஜேந்திர சோழனோட கடல் கடந்த வெற்றி பயணம், அயல்நாட்டு வணிக தொடர்பு இதோட நினைவு கூறும் வழங்கியாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது இதாங்க ரொம்ப ரொம்ப பாயிண்ட்டு. இப்போது 8 இடங்களில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகளும் கொற்கை துறைமுக பகுதியில் முன்கள ஆய்வும் நடைபெற்று வருகிறது சொன்னாங்க. 8 இடத்துல ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் நடந்துச்சுக்கு. கொற்கை துறைமுகத்தில் பார்த்தோன்னா முன்கள ஆய்வும் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே வான்புகழ் கொண்டது தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே வான்புகழ் கொண்டது தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார். ஓகேவா? முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் பேரறிவின் சிலை ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை தனது 133 அதிகாரங்கள் மூலம் அன்பு, அறநெறி, சமத்துவம் பெருமைகளை உலகெங்கும் ஒழிக்க செய்திருப்பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. குமரி முனையிலும் விவேகானந்தர் பாறையும் இணைக்கும் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலைக்கும் நாட்டிலேயே முதலாவதாக அமைக்கப்பட்ட கண்ணாடி இழை பாலத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார் சொல்கிறாங்க. இது மாண்பினை போற்றுவதற்காக எதிர்கால சந்ததியினருக்கு திருக்குறளின் உயரிய கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கும் உரிய வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவு சிந்தனை, பரிவு ஆகிய கொள்கைகளை சிறிதளவும் பிழையாது கடைபிடிக்க இந்த அரசு உறுதி கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், பெருஞ்சர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற பெருந்தலைவர்களின் சிந்தனைகள், கொள்கைகள் இந்த அரசை தொடர்ந்து வழிநடத்தி வருகின்றது, எதிர்காலத்தில் வழிநடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாகவி பாரதியாருடைய வரிகளான வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழ், வாழிய பாரத தமிழ் திருநாடு, மணித்திருநாடு. அடுத்தது பார்த்திங்கன்னா தலைவர் பாதையே தனி பாதை, கலைஞர் பாதையோ வெற்றி பாதை. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் அவர்களின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு மீதான விவாதத்தில் பதிலளித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை. இது பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது என்னென்னா, சமூக சீர்திருத்த இயக்கம் அரசியல் கட்சியாக மாறி 6வது முறை ஆட்சியை கைப்பற்றிய வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்டு. இது விடியல் ஆட்சியாக அமையும் என்று அவர் 6வது முறையாக ஆட்சி அமைக்கிறாங்க. 7வது முறையும் ஆட்சி அமைப்பது ஏற்றம் காணும் அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உரிமை தொகை திட்டம் மாதந்தோறும் 1,14,00,000 சகோதரிகள் 1000 ரூபாய் உரிமை தொகையை பெறுகிறார். தாய் வீட்டு சாதனம் மாதிரி எங்கள் அண்ணன் ஸ்டாலின் தராரு மாதாந்திர சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இட்ட முதல் கையெழுத்தே நம்ம இந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு ஏறி அவங்க போட்ட முதல் விடியல் பயணத்துக்கான திட்டம் தான் மகளிருக்கான கட்டணம்னா விடியல் பயண திட்டத்துக்கு தான் சொல்கிறாங்க. 600 முதல் 1200 ரூபாய் அவர்கள் சேமிக்கிறாங்க. அந்த பஸ்ஸுக்கு ஸ்டாலின் பஸ் என்றே பெயர் வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் எத்தனையோ தொழில்களை தொடங்குகிறீர்கள், அதில் பணியாற்ற திறமையாசாலிகளாக தமிழ்நாடு இளைஞர்கள் உருவாக்கி தாருங்கள் கேட்டார். இதனால் 22,56,000 மாணவர்கள் பயிற்சி தரப்பட்டு பல லட்சம் பேர் வேலைக்கு சென்றிருக்காங்க சொல்கிறாங்க. புதுமை பெண் திட்டம் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டம் மூலமாக மாணவிகள் கல்லூரிக்கு வருவது 30 விழுக்காடு அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் அந்த 1000 ரூபாய் வழங்கும் மூலம் மாதந்தோறும் 2,72,000 மாணவ மாணவியர்கள் வாழ்க்கை மாறி இருக்கு.
புதுமை பெண் திட்டம் மூலிமா வந்து அவருடைய கல்லூரிகளோட படிப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். இந்த திட்டத்தை வந்து போதிய சத்து இல்லாமல் பிறக்கின்ற குழந்தைங்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக தீவிர ஊட்டச்சத்து உணவு ஊட்டச்சத்து வகைகளை வழங்கப்பட்டன. அதில் வந்து பார்த்திங்கன்னா 77.3 விழுக்காடுகளை வந்து கண்டறியப்பட்டு அவர்களுக்கு வந்து நல்ல தீவிர ஊட்டச்சத்து உணவு வந்து வழங்கப்பட்டு வந்து இப்போ நல்லா கொஞ்சம் டெவலப் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 76,705 பச்சிளம் குழந்தைகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பொட்டலங்கள் அவர்கள் வீட்டிற்கே சென்று வழங்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காலை உணவு திட்டத்தில் வந்து பார்த்தோன்னா பள்ளி குழந்தைங்களுக்கு காலையில் உணவு வழங்கும் திட்டம். இதில் வந்து பார்த்தோன்னா காலையில் வந்து 17,53,000 மாணவ வயிறார காலை உணவு சாப்பிட இருக்கிறார்கள் அப்படின்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மாடல் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னா என்னென்னா அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மக்கள் வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி என்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய முழுமையான வளர்ச்சியை சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு இந்திய நாட்டின் 2வது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.4 விழுக்காடாக இருந்த தமிழ்நாட்டின் பங்கு கடந்த 40 ஆண்டுகளில் 9.21 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. வறுமை குறியீடில் இந்தியா வந்து சராசரி விழுக்காடாக 14.96 இருக்கும்போது தமிழ்நாட்டின் சராசரி வந்து பார்த்தோன்னா 2.2 விழுக்காடு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டினி சாவு இல்லாத மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாரு. இந்தியா நாட்டின் மொத்த பெண் தொழில் பணியாளர்கள் 41 விழுக்காடு பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் வந்து பார்த்தோன்னா 10 லட்சம் கோடி ரூபாய் மேலான தனியார் முதலீட்டு திட்டங்கள் வந்து வருவது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து தொழில் நிறுவனங்கள் பெருகியதில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. டெல்லியில் இருக்கிற தேசிய கிடங்கு மேம்பாடு ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் அதிக எண்ணிக்கையிலான சேமிப்பு கிடங்குகள் பதிவு செய்வதற்காக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு வந்து முதல் பரிசு வந்து வழங்கி பாராட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா முழுக்கவும் பணவீக்கம் அதிகமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும் பணவீக்கம் வந்து குறைந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து வேலைவாய்ப்பு வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடம். 39,666 தொழிற்சாலைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே வந்து குஜராத்தில் வந்து 31,000மும் மகாராஷ்டிராவில் வந்து 26,000மும் இருக்குது. எந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா எந்த மாநிலத்தில் வந்து தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா குஜராத்தை விட தமிழ்நாடு சாதனை படைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் 39,699 சிறு குறு தொழில்கள் இருக்கின்றன. இதன் மூலம் 4,81,807 தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு சொல்கிறாங்க. இந்தியா ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புள்ளி விவரங்கள் எப்படி 8,42,720 மனித உழைப்பு நாட்களுடன் தொழிலாளர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை வழங்கியதில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அவ்வளோதான். போராட்டங்கள் நடத்துறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் வந்து 1,00,000 போராட்டங்களுக்கு அவர் அனுமதி கொடுத்ததாக சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்கலாம். ஒன்றிய அரசுன்னு வீடுதோறும் ஒன்றிய அரசோட யூனியன் கவர்மெண்ட்டோட திட்டம் இது. வீடுதோறும் குடிநீர் திட்டத்திற்காக வந்து 4,142 கோடி ரூபாயில் வந்து 732 கோடி தான் வந்து விடுவிச்சிருக்காங்க. ஒன்றிய அரசு திட்டமான பிரதமர் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற மானிய துணையானது 2016 ஆண்டு முதல் 1.5 லட்சம் ரூபாயாக இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு 12 முதல் 16 லட்சம் ரூபாய் தன்னுடைய சொந்த நிதியின் மூலம் மானியமாக கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு ஒன்றுக்கு 72 ரூபாயாக 8 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு ஒரு வீட்டுக்கு 1,72,000 ரூபாயை மானியம் வழங்கி வருகிறது சொல்லலாம். நம்முடைய அரசு செயல்படுத்தி வருகிற கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மாநில அரசின் மானியம் 3 லட்சத்திலிருந்து